இங்க ஒரு பொண்ணுமே காரை வேகமா கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறுத்துவா. அப்ப கார்ல இருந்து ரெண்டு பேரு வேகமா இறங்கி ஓடலான்னு பார்க்கும்போது அங்க இருக்க போலீஸ் அவங்க ரெண்டு பேத்தையுமே பிடிச்சிருவாங்க. அப்ப அந்த காருக்குள்ள இருந்து பயத்தோட இன்னொரு பொண்ணுமே இறங்குவா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த காரை ஓட்டிட்டு வந்த பொண்ணுமே பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆறுதல் படுத்துவா. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே இந்த பொண்ணோட தான் பின்னாடி கார்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட மிஸ்யூஸா நடந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த கேப் டிரைவர் பொண்ணுமே காரை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டு அவங்க ரெண்டு பேரையுமே போலீஸ்ட மாட்டி கொடுத்திருப்பா. சோ இப்ப அடுத்த நாளுமே ஆகுது. இந்த பொண்ணு எப்பயுமே ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணுவா. அவர் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம காதலிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் அவன் நைட் ஒர்க்க முடிச்சுட்டு இந்த பொண்ணுமே அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. அப்ப அவனுமே இந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசாம ஒரு மாதிரியா வந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு போற வழியில நான் சொல்ற இடத்துல நிறுத்துங்க, என் கூட ஒர்க் பண்ற ரெண்டு பேர்த்த நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவான். இந்த பொண்ணுமே அதை கேட்டுட்டு கரெக்டா அவங்க நிக்கிற இடத்துக்கு போய் கார் நிப்பாட்டி அவங்க ரெண்டு பேத்தையுமே கார்ல ஏத்திட்டு இந்த பொண்ணுமே கார் எடுத்துட்டு வேகமா போவா. அப்ப மேல இருக்க கண்ணாடி வழியா பின்னாடி பார்க்கும் போது இந்த பொண்ணு போலீஸ்ட மாட்டி கொடுத்த ரெண்டு பேரு தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே வேகமா காரை சைட்ல நிப்பாட்டிட்டு பக்கத்துல உட்காந்துருக்க தான் லவர் கிட்ட அவங்க ரெண்டு பேருமே யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பா. அப்ப திடீர்னு இவன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருவான். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு புரியறதுக்குள்ளேயுமே சைட்ல இருக்க சீட்டோட லாக் ஓபன் பண்ணி பின்னாடி இருக்க ரெண்டு பேத்தையுமே அந்த பொண்ணை பிடிக்க சொல்லுவான். அப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணோட வாயும் கையும் பிடிச்சி இழுத்துருவாங்க. இவனுமே இப்ப அந்த பொண்ணோட சீட்ல உட்காந்துட்டு அந்த காரை வேகமா மூவ் பண்ணிட்டு போறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு அன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்தையுமே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டனாலதான் இந்த பொண்ணை இப்ப கடத்திட்டு போறானுங்க. அதுலயும் இந்த பொண்ணு லவ் பண்ணவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அதுல இப்ப இந்த பொண்ணுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வாயை மூடி இருக்கவன வேகமா சைட்ல தள்ளி விட்டுட்டு மேல இருக்க சீட்டியோட டாப் கழட்டி ஒருத்தன் காலிலே குத்திடுறா. அதுக்கப்புறம் தான் வாயை மூடி இருந்தவன வேகமா தள்ளும் போது சைட்ல இருக்க கண்ணாடியில அவன் மண்டை உடஞ்சிருது. இப்ப முன்னாடி இருக்க ஹேண்ட் பிரேக்கை போட்டு காரை ஸ்டாப் பண்ணலாம் இவளுமே வருவா. அப்ப காரை ஓட்டிட்டு இருந்த மெயின் அக்யூஸ்ட் இந்த பொண்ணோட மண்டிய ஹேண்ட் பிரேக்ல அடிச்சு இந்த பொண்ணை மயக்கமடைய வச்சிருவான். உங்களால ஒரு பொண்ணை கூட சமாளிக்க முடியல அப்படின்னு திட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருவானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.